வங்கதேசத்துக்கு வச்ச செக். மாட்டிக்கிட்ட சீனா. இந்தியாவுக்கு 1000 கோடி வணிக லாபம். சமீப காலமா இந்தியா வங்கதேசம் இடையிலான உறவு முன்னாடி இருந்த அளவுக்கு சுமூகமா இல்ல. வங்கதேசத்தோட நடவடிக்கைகளே இதுக்கு காரணம். அந்த நாடு சமீபத்துல இந்தியாவோட மதிப்பு கூட்டப்பட்ட சில பொருட்களை வடகிழக்கு மாநில எல்லைகள் மூலமா வங்கதேசத்துக்குள்ள அனுமதிக்க தடை விதிச்சது. அதுக்கப்புறமா 2 நாடுகளுக்கு இடையில வர்த்தக உறவுல விரிசல் ஏற்பட்டது. வங்கதேசத்தோட நடவடிக்கைக்கு பதிலடியா அந்த நாட்டுல இருந்து ஆயத்த ஆடைகள் இந்த மாதிரியான விஷயங்களை இறக்குமதி செய்ய இந்தியா கட்டுப்பாடு விதிச்சிருக்கு. கொல்கத்தா துறைமுகம் வங்கதேசத்துல இருந்து ஆயத்த ஆடைகளை இனி கொல்கத்தா அப்புறம் நவசேவா துறைமுகம் வழியா மட்டுமே இந்தியாவுக்குள்ள கொண்டு வர அனுமதிக்கிறது அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருக்கு. மேகாலயா, அசாம், திரிபுரா அப்புறம் மிசோரம் மாதிரியான வடகிழக்கு மாநில எல்லையில தரை வழியா எந்த ஒரு பொருளையும் இந்தியாவுக்குள்ள கொண்டு வர மத்திய அரசு தடை விதிச்சிருக்கு. மத்திய அரசோட இந்த நடவடிக்கையால உள்நாட்டு ஜவுளி தொழிலுக்கு 1000 கோடிக்கும் மேல கூடுதல் வணிகம் கிடைக்கும் அப்படின்னு இந்த துறை நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பா இந்தியா ஏற்றுமதி அமைப்புகளோட கூட்டமைப்போட தலைவர் பிமல் பெங்கானி சொல்லும்போது, மத்திய அரசோட இந்த நடவடிக்கை சீன துணிகளை பின்புறமா இறக்குமதி செய்யறத கட்டுப்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இல்லனா இது 20% இறக்குமதி வரிய வசூலிக்க வழிவகுக்கும். இறக்குமதி கொள்கையில ஏற்பட்ட மாற்றத்தால இந்தியாவை விட வங்கதேசத்துக்கு இழப்பு அதிகமா இருக்கும். இந்தியா அதிகம் இழக்க போறதில்ல. நிலப்பாதையை காட்டிலும் கண்டெய்னர் மூலமா கடல் வழியா இறக்குமதி செய்யறது வங்கதேசத்துக்கு கடினமா இருக்கும். அதுக்கு 2 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்திய வர்த்தக சபையோட தேசிய ஜவுளி குழுவோட தலைவர் சஞ்சய் கே ஜெயின் சொல்லும்போது, வங்கதேசத்திலிருந்து தரைவழி இறக்குமதிக்கு தடை விதிக்கப்படுறது உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கக்கூடும். வங்கதேசத்திலிருந்து வருஷம்தோறும் 6000 கோடி மதிப்பிருக்கக்கூடிய ஆடைகளை இறக்குமதி செஞ்சுட்டு வந்தோம். இப்போ 1000 2000 கோடி மதிப்பிருக்கக்கூடிய இறக்குமதிகள் இந்திய உற்பத்தியால மாற்றப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சர்வதேச பிராண்டுகள் எல்லாமே முன்னணி இந்திய பிராண்டுகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சர்வதேச பிராண்டுகளும் 20-60% வரையிலான ஆடைகளை வங்கதேசத்திலிருந்து பெறுது. இந்த பிராண்டுகளோட விநியோக சங்கிலிகள் அப்புறம் பல குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவன பிரிவுகள் குறுகிய காலத்துல பாதிக்கப்படும். வாங்குறவங்களோட விநியோக சங்கிலி தற்காலிகமா சீர்குலையும். அப்புறம் அதிக செலவு, அதிக காலம் இந்த மாதிரியான விஷயத்தால பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வரி இல்லாத நன்மை காரணமா இந்திய நிறுவனங்கள் வங்கதேசத்திலிருந்து நெய்த மற்றும் பின்னப்பட்ட ஆடைகளை இறக்குமதி செஞ்சுட்டு வராங்க.